ஹலோ வைஸ், தற்பொழுது அண்மையில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து தற்பொழுது இந்திய அணி ஜிம்பாப்வே பயணம் செல்ல இருக்காங்க. இதற்கான கேப்டனாக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அதற்கான ஹெட் கோச்சாக VVS லட்சுமண் செல்ல இருக்கார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ICC அவங்களுடைய புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி தற்பொழுதும் தொடர்ந்து முதலிடத்தில் T20 போட்டிகளில் நீடிக்கிறாங்க. மேலும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய தரப்பிலிருந்து ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் வரிசையில் முதலிடம் பிடிச்சு அசத்தியிருக்காரு. மேலும் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. இதற்கு முன்னதாக ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் உள்ளிட்ட வீரர்கள் டாப் 10 வரிசையில் இடம் பிடிச்சிருந்தாலும் ஒரு முறை கூட யாரும் இந்திய தரப்பிலிருந்து ஆல்ரவுண்டர் பட்டியலில் முதன்மை இடம் பிடித்தது கிடையாது. இதன் மூலமாக கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய தரப்பிலிருந்து ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் வரிசையில் முதலிடம் பிடிச்சு மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே T20 உலகக்கோப்பையில் முதன்முறையாக தொடர் நாயகன் விருது வென்ற பந்துவீச்சாளர் என்ற பெருமையும் பும்ரா வென்றிருக்காரு. இதற்கு முன்னதாக நடைபெற்ற அனைத்து T20 உலகக்கோப்பையிலையுமே ஒரு பேட்ஸ்மேன் அல்லது ஆல்ரவுண்டர் மட்டுமே இந்த தொடர் நாயகன் விருதை வென்றிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா முதன்முறையாக T20 உலகக்கோப்பை போட்டியில் தொடர் நாயகன் விருது வென்ற பந்துவீச்சாளர் என்ற பெருமையை பும்ரா தற்பொழுது இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.